கவனமா இறங்கு முத்துமாமா. முத்துமாமா, எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோமா? என்ன வேணில புதுசா வந்திருக்க மாதிரி கேக்குற? ஜோசியர் வீட்டுக்கு எத்தனை வாட்டி என் கூட வந்திருக்க? ஜோசியர் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் முத்துமாமா? சும்மா வாயிலேயே பேசிட்டு இருந்தா பத்தாது. ஸ்வேதாக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தேடணும், தேதியை முடிவு பண்ணணும், ஜாதகத்தை காட்டணும். அப்பதான் ஒரு தெளிவு வரும். அதுக்காக தான் ஸ்வேதாவோட ஜாதகத்தை கேட்டேன். அதை ஜோசியர்கிட்ட காமிச்சிருவோம், சரியா? அண்ணே, நீங்க ஏதோ கிளம்புற ஸ்பீடுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் கூட்டு போறீங்களோன்னு நினைச்சேனே. எங்களுக்கு தெரியாம ஏதோ மாப்பிள்ளை கிட்ட பேசி கீசி வச்சுட்டீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா உங்க ஸ்பீடு அப்படி இருந்துச்சு. நான் தான் அவசரப்படுறேன்னா என்னோட அவசரப்படுறடா நீ? சரி போலாமா? போலாண்ணே, வாங்கண்ணே. பார்த்து பார்த்து. வாங்க வாங்க, பார்த்தனே உட்காருங்க. இப்படி வாங்கண்ணே, இப்படி வாங்க. உட்காருங்கண்ணே, உட்காருங்க. வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்ப பார்த்துதான் உங்க போன் வந்துச்சு. உங்களை விட வேற எந்த வேலையும் முக்கியம் இல்லைன்னு உட்கார்ந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா, டீயா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். நடந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆண்டவன் ஏன் திருப்பி திருப்பி உங்களை இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்குறான்னு எனக்கு தெரியல. என்ன பண்றது? விதின்னு ஒண்ணு இருக்கும்போது இதெல்லாம் நடந்துதான் தீரும். அது சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. மாமா திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. இங்க வச்சு வெண்ணிலான்னு கூப்பிட்டா சிக்கல் ஆயிடுமே. ஜோசியர் வெண்ணிலா எப்படி இருக்கா, கூட்டிட்டு வரலையான்னு கேட்ட பிரச்சனை ஆயிடுமே. இவ ஏன் இந்த தவி தவிக்கிறான்னு தெரியலையே. முள்ளு மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காளே. என்ன விவரம்னு சொல்லுங்க. நீங்க வர சொல்லி இருந்தா நானே வந்திருப்பனே. இல்ல இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், நல்ல காரியம் வேற. அதான் நேரடியா நாங்களே வந்துடலான்னு வந்துட்டோம். இப்போ நான் சுற்றி உழைச்சலாம் பேசல, நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். நம்ம ஸ்வேதா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு நல்ல வரனை பார்க்கணும். கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு அவளோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தான். நான் ஒரு நிமிஷம் இருங்க. முத்தரசனைத்தான் கட்டுவேன்னு இந்த பொண்ணு ஒத்த காலில் நின்னா, எப்படியோ கல்யாணத்துக்கு இந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு ஜாதகம் பார்க்கறதுக்கு வேற முத்தரசன் இந்த பொண்ணையே கூட கூட்டிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல, பெரிய விஷயம்தான். நீங்க என்னதான் சிக்கலான சூழ்நிலையில இருந்தாலும் ஸ்வேதாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பாராட்டும்படியான விஷயம். ஏன்னா அது பாவம், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா அது தள்ளி போடக்கூடாது இல்லையா, சட்டு போட்டுன்னு முடிச்சிடணும். அதுக்காக தான் வந்தேன். ஸ்வேதாவோட ஜாதகம் அருமையா இருக்கு. அதுவும் அவங்க நேரம் ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் கூடி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதே மாதிரி கல்யாண யோகம் வந்து 6 மாசம் வரைக்கும் இருக்கு. இந்த 6 மாசத்துல எப்ப வேணாலும் நீங்க கல்யாணத்தை தாராளமா வச்சுக்கலாம். இல்ல மாப்பிள்ள எப்படி எப்படி அவளுக்கு அமையும்னு சொன்னீங்கன்னா? அருமையான மாப்பிள்ள நெருங்கின சொந்தத்துல பிரமாதமா அமையும். குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். கவலையே படாதீங்க.
என்ன இவ சம்மந்தம் இல்லாம சந்தோஷப்படுறா? கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயா, நாங்களும் எங்கள் சைடில் மாப்பிள்ளை தேடுறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா. நான் தான் சொந்தத்துல நல்ல வரனா அமையும்னு சொல்லிட்டேனே. மாப்பிள்ள உங்களை தேடி வருவாப்ல, கவலையே படாதீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்போ நாங்கள் கிளம்புறோம். கார்த்தி அண்ணே, ஐயாக்கு என்னங்க ஐயா? நல்லது. போகலாம். ம் ஐயா, வரேன் ஐயா. வாங்க ஐயா. வரங்க ஐயா. பார்த்துண்ணே. ஆ வெண்ணிலா, இல்லை நம்ம ஜோசியர் சொன்ன மாதிரி ஸ்வேதாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெருங்கின சொந்தத்தில் யார் இருக்காங்க? புரியலையா மாமா? ஜோசியர் சொன்ன நெருங்கின சொந்தத்துல இருக்கிற மாப்பிள நீங்க தான் மாமா. நான் நினைக்கிறதும் ஜோசியர் சொன்னதும் சரியாவே இருக்கு. எனக்கு பாதகமா பண்றதா நினைச்சு கார்த்திக் சந்தோஷமா இருந்தான். ஆனா அது எனக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. நான் நினைச்சதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஜோசியர் விஷயத்த சொல்லியிருக்காரு. வெண்ணிலா, மாமா. இல்லை பதிலே கடமை வண்டிக்குள்ள உட்காந்துட்டியான்னு பார்த்தேன். இல்ல முத்து மாமா, சொந்தம்னு சொன்னா அது நம்ம குடும்பம் தான் இருக்கு, வேற யாருன்னு தெரியலையே. அதுதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கார்த்திக்குக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் யாரு? போலாமா முத்து மாமா? போலாம். சரி, இந்த பக்கம் வா. உட்காருங்க. பார்த்து. மெதுவா, இடிச்சுக்க போற முத்து மாமா. பார்த்துண்ணே. உனக்கு தாண்டா கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கேயோ வெளியே கிளம்பிட்டதா சொன்னாங்க. எங்கடா கூட்டிட்டு போன அண்ணனை? மாமா, இங்க உட்காந்துக்கோ. பாத்து மெதுவா உட்காரு. சித்தி, சொல்லுப்பா. ஒரு நல்ல காரியமாக தான் நான், வெண்ணிலா, கார்த்தி போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஜோசியர் வீட்டுக்கா? என்னப்பா விஷயம்? அது ஒன்றும் இல்லை சித்தி, ஸ்வேதாவோட கல்யாண விஷயமா தான். அவளும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் இல்லையா, அதனால தான் அவளோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியரை காட்டி பேசிட்டு வந்திருக்கோம். சித்தி, இதை பற்றி நீ என்ன சித்தி நினைக்கிற? நான் என்னப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? ஸ்வேதா கல்யாண விஷயத்துல இனிமே நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்காம போனதுக்கு அப்புறம் இனிமே கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா ஸ்வேதா வாழ்க்கையில அது அவ சம்மதத்தோட மட்டும்தான் நடக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி சித்தி, நான் ஸ்வேதா கிட்ட கேட்டுறேன். சித்தி, ஸ்வேதா, ஸ்வேதா, கூப்பிட்டீங்களா மாமா? கொஞ்சம் வாய. வரேன். சொல்லுங்க மாமா. வந்துட்டியா? ஸ்வேதா, ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லுவேன்.
நீ கோவப்படாம பொறுமையா கேட்கணும். என்ன என்ன சண்டைக்காரினே முடிவு பண்ணிட்டீங்களா? விஷயத்த சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அது ஒன்றும் இல்லை. உனக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அது எனக்கு சந்தோஷம். அதே சமயத்தில் ரொம்ப குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு. என்னால் தான் ஒரு வேளை உன் வாழ்க்கை இல்லை இப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடக்க போகிறத பற்றி பேசணும். ஸ்வேதா, நீ நல்லா இருக்கணும். நீ லைஃப்பில் செட்டில் ஆகணும். உனக்கு கல்யாணம் ஆகணும் ஸ்வேதா. ஸ்வேதா, சொல்லுங்க மாமா. இல்லை உனக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியுது. தயவு செய்து கோவப்படாத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நடந்ததை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அது முடிஞ்சு போச்சு. எல்லாமே மாறிடுச்சு. உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுதான் நானும் ஆசைப்படுறேன், சித்தியும் ஆசைப்படுது, வெண்ணிலாவும் ஆசைப்படுறா. அதனால நீ தயவு செய்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். ஜோசியர் சொந்தத்திலே மாப்பிள்ளை அமையும்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்கள் சந்தோஷத்தோட உன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்கு உனக்கு சம்மதமா? அதெல்லாம் சம்மதம் இல்லை. மருதா? ஆமாம். நீ முதல்ல இருந்து இங்கே தான் இருக்கியா இல்லை இப்போ தான் வந்தியா? இல்லை நடுவில் திடீர்னு வந்து சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கியாடா? சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேனா? எல்லாம் சம்மந்தத்தோட தான் பேசுகிறேன். ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டு கடைசியில் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னா எந்த முகத்தை வச்சுட்டு பார்க்குறேன்? டேய், ஏன்டா அந்த மாதிரிலாம்? டேய் மருது, என்னடா பழக்கம் இது? உங்க அண்ணனை எதிர்த்து பேசுற? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எவ்வளோ நாள் தான் அண்ணன் முடிவெடுப்பாரு அண்ணன் முடிவெடுப்பாருன்னு பேசாமல் இருக்கு. ஸ்வேதா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போற நம்பிக்கையில எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தா. இவர் திடீர்னு போய் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? மருது மருது மருது, கோவப்படாதடா. இது கோவப்படுற நேரம் இல்லடா. நல்ல காரியம் நடக்கணும், நல்லது நடக்கணும்டா. நடக்கும். நல்ல காரியம் நல்லாவே நடக்கும். ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்னப்பா பேசிக்கிறாங்க? முத்தரசன் ஸ்வேதா கூட 3 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு கடைசியில வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிட்டான்னு பேசிக்கிறாங்க. ஊர்ல இருக்க முட்டா பசங்க மருது, ஊர்ல இருக்கவங்க கண்டது பேசுவாங்க மருது. நீ ஏன் மருது இப்படி? சரி விடு, நீ இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நல்ல காரியம் பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. அண்ணா, நானா பேசினேன்? ஊர்ல இருக்கவங்க பேசுனது தான் நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது ஸ்வேதாக்கு மாப்பிள்ளை பத்தி எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இங்க பாருங்க, என்ன காரணம் காமிச்சு நீங்களாம் அடிச்சுக்க வேண்டாம். ப்ளீஸ் விட்டுருங்க. நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். ஸ்வேதன், அவனை பத்தி உனக்கு தெரியும். நம்ம ஏதோ கோவத்தை பேசிட்டு இருக்கான். டே 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 ஏண்டா நீ வாய் வச்சு தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருடா. இப்ப பாரு, உன்னால அவ மனசு கஷ்டப்படுதில்ல. என்னது? என்னாலயா? என்னால இல்லைண்ணே, உன்னால. நீ பண்ணதுனால தான் ஸ்வேதா அப்படி மனசு கஷ்டப்படுறான். தெரியுதுண்ணே, இப்ப தெரியுது. உன் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவ யாரு? என் சொந்த தாய் மாமனோட மக. நான் கல்யாணம் பண்ண வேண்டிய முறை. நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண வந்தியன்னு நான் ஒதுங்கி நின்ன. ஆனா நீ என்னடானா ஸ்வேதாவை நம்ப வச்சு அவளை கழுத்தறுத்துட்டு உன் அத்தை மக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த. உனக்கு எங்க அம்மா வலி கசக்குது, அப்பா வலி இனிக்குதா? இப்ப தெரியுதுண்ணே, நீ எதையோ மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க. இங்க பார் மருதானே, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசுறேன். இங்க யாருமே பேசக்கூடாது.
பல்ல பேத்துருவா ராஸ்கல். டேய் மருது, அவனை ஏன்டா திட்டுற? டேய் நம்மள அண்ணன் தம்பிங்கடா, ஒரு ரத்தம்டா. என்ன நமக்குள்ள போய் அம்மா வழி அப்பா வழின்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கிற? ஆமாண்ணே, இன்னைக்கு எல்லாத்தையுமே பேசிதான் ஆகணும். பேசி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும், வேற வழியா இல்ல. டேய் டேய் ஏன்டா இப்படி? டேய் தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதடா. டேய் மருது, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? முத்தரசனை எதுவும் உணர்ச்சி வசப்பட வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்படி இருக்கும்போது ஏன்டா இப்படி எல்லாம் வந்து சண்டை போடுற? மா, என்னம்மா நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என்ன பேசாம இரு சொல்லுவ? ஸ்வேதா அவளுக்காக வாய் தந்து பேச மாட்டா. அண்ணன் வருத்தப்படும் யாருமே பேசாம இருந்தா அப்ப யாரு அண்ணன் கிட்ட உண்மையை பேசுறது? பேச வேண்டிய நேரத்துல உண்மையை பேசிதாமா ஆகணும். என்னடா சொல்ல வர? உனக்கு என்னடா வேணும்? என்ன உன் முடிவு? முத்துமாமா, முத்துமாமா பாத்து. இரு வெண்ணிலா, அவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. என்னடா அவன் பிரச்சனை சொல்றா. இங்க பாருண்ண, ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க வேண்டியவ. ஆனா ஏதோ தட்டி போச்சு. இனிமேலும் அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே முடிவு தான். என்ன உன் முடிவு சொல்றா? இந்த வீட்டுக்குள்ள ஸ்வேதாக்கு கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்துட்டு எவனும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தா வர்றவனையும் வெட்டுவேன், கூட்டிட்டு வர்றவனையும் வெட்டுவேன். என்னடா அராஜகம்? ஏன்டா இப்படி ரவுடி பையன் மாதிரி பேசிட்டு இருக்கிற? என்னடா உன் பிரச்சனை புரியவே மாட்டேங்குது. அப்ப ஸ்வேதாக்கு ஒரு நல்லது நடக்கூடாது, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணுமா? வேணாண்ணே, காலம் முழுக்க ஸ்வேதா இப்படி உட்கார வேண்டிய அவசியமே இல்ல. இதே வீட்டுக்குள்ளே ஸ்வேதா மருமகளை வரதுக்கான வழி இருக்கு. என்ன வழி? நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டிட்டு 2ஆம் தரமா ஏத்துக்க. அது ஒண்ணுதான் வழி. மருது, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. என்ன பேசணும் ஏது பேசணும் யோசிச்சு பேசு. நான் பொறுமையா இருக்கிறேன். என் பொறுமையை சோதிக்காத. என்னண்ணா பொறுமையை சோதிக்காத அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நல்லா பாத்துக்க. நீ ஸ்வேதா கூட இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா வாழ்ந்துட்டு இப்ப அவளை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அசிங்கமா இல்ல? பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இப்ப ஏன் சட்டையை பிடிக்கிற நீ? நீ பேசாத. எல்லா பிரச்சனை காரணம் நீதான்டா. எல்லாருக்கும் என்னடா இது? வீடா இல்ல வேற ஏதாவதா? ஏன்டா அப்படி பண்றீங்க? அசிங்கமா இருக்குடா. எனக்கு பிறந்த பிள்ளைங்களாடா நீங்களா? ஏண்டா நான் என்னைக்காவது முத்தரசனை வேற ஏன் நினைச்சிருக்கேனாடா? என் வயித்துல பிறந்த பொறப்பாதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அவனை போய் இப்படி பேசுறியேடா? ஏண்டா அப்படி எல்லாம் நடந்துக்கிற? சித்தி விடு சித்தி. பின்ன என்னப்பா முத்தரசு, அவன் பேசுறதெல்லாம் பாத்தியா? ஏதோ 3வது மனுஷன் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருடா மருது, என்ன பொறுத்த வரைக்கும் முத்தரசை என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் நிரந்தரம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி யாராவது எதிர்த்து பேசுறதா இருந்தா அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. போடா வெளியில.